ஒரு பேனில் வந்து எடுத்து அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்குங்க. 2 டேபிள் ஸ்பூன். கடுகு ஒரு அரை டீஸ்பூன். 4 பல் பூண்டு வந்து நல்லா தட்டி நசுக்கி இதுக்குள்ளே போட்டுக்குங்க. 2 பச்சை மிளகாய் வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்குங்க. இந்த பூண்டு வந்து எண்ணெயில நல்லா வதங்கட்டும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, நல்லதான் சாப்பிடுங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கணும். இப்போ உப்பு போட்டுக்கோங்க. 2 கைப்பிடிக்கும் போது கீரை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுன்னா தேங்காய் துருவம் தேங்காய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கடைசியில் வந்து நெய்யை ஊற்றி எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரைக்கு வந்து நெய் கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் வச்சு இதை ஆஃப் பண்ணி எடுத்து பரிமாறுங்க. இது நல்லா ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி பரிமாறுங்க.